சூப்பர் ஃபிலிம்ஸ் ஆர்பி சௌதரியுடைய மறைவு எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வேதனை அளிக்கிறது. நான் சினிமாவுக்கு வந்தது 1979. அவர் கூட நான் முதல் அவர் சந்தித்தது புகை உனக்காக படத்தினுடைய ஆரம்ப நாளில் அவர் சந்தித்து அந்த படத்தை என்னுடைய நண்பர் திரு காசி அவருடன் சேர்ந்து அந்த படத்தை வாங்கினேன். அதுதான் முதல்ல அவர்கிட்ட நான் பிஸ்னஸ் ஆரம்பித்த காலம். அதுக்கப்புறம் ஏறத்தாழ 34 வருஷமாக அவர் கூட நான் பயணிச்சிட்ருக்கிறேன். இன்னும் சொல்ல போச்சுன்னு சொல்லிச்சா, ஆரம்ப காலகட்டங்களில் படங்களில் வாங்கின மட்டும் இல்லாமல் 97, 98 காலகட்டங்களில் அவரும் நானும் பார்ட்னர்ஷிப்பில் சூப்பர் சக்தி அண்ட் கோ அப்படின்னு ஒரு விலாசம் வச்சு அதில் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஒரு 5-6 வருஷம் அதில் பண்ணதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் சரி போதும் அப்படின்னு நாங்கள் நிறுத்திட்டோம். ஆனால் அதே சமயத்தில் அவருடைய நட்பு தொடர்ந்துகிட்டே இருந்தது. ரொம்ப டிசிப்ளினான பர்சன். அதாவது காலையில் 11:30 மணிக்கு முன்னால் எந்த ஃபோனும் அட்டன் பண்ண மாட்டார். 11:31 தான் காரில் ஏறி உட்காந்து ஆஃபீஸுக்கு வரும்போது தான் ஃபோன் பேச ஆரம்பிப்பார். காலையில் 6 மணிக்கு கரெக்டாக பீச்சுக்கு போயிடுவார். 6 மணிலேருந்து 1 ஹவர் வாக்கிங் முடிச்சிடுவார். சில சமயத்தில் நான் அங்கே சென்னை சவேராவில் தான் தங்குவேன். நான் இருந்தேன்னா நேராக பீச்சிலேருந்து அவருடைய பேரை யாரோ ஒருத்தர் கூட போவாங்க, அவங்கள கூட்டிகிட்டு நேராக ஹோட்டலுக்கு வந்துடுவார். வந்தாருன்னா ஒரு காஃபி சாப்பிட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்போம் 2 பேரும். சினிமா இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றிலாம் பேசுவோம். அதுக்கப்புறம் கூட இப்போ இன்றைக்கி வரைக்குமே பார்த்திங்கன்னா ஏதாவது படங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணணும்னாவோ, நேட்டிவ் ஃபைனான்ஸ் பண்ணணும்னாவோ, இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறனாவோ 2 பேரும் 50-50 தான். அதாவது ஒருத்தருக்கு ஒரு 5 கோடி ரூபா பணம் கொடுக்குறேன்னா நான் 2.5 கோடி கொடுப்பேன், அவர் 2.5 கோடி கொடுப்பாரு. அப்படி தான் 2 பேரும் நாங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். உதாரணத்துக்கு இப்போ விஷால் வச்சு நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற படம் மகுடம், அதை பொறுத்தளவில் சார் இப்போதைக்கு படமே பண்ண வேண்டான்னு இருக்கும்போது விஷால் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது சொன்னார், சரி அப்படின்னா இந்த படத்தை பொறுத்தளவில் சூப்பர் குட் பண்ணலே பண்ணிடுவோம், ஆனால் நம்ம 2 பேருமே 50-50 அமௌண்ட் போட்டலான்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த படத்தை ஆரம்பித்து நல்லபடியாக நாளைக்கு 13ஆம் தேதியோட ஷூட்டிங் முடியுது. ஆக எது செய்கிறதுனாலும் சொல்லிடுவார். ஆனால் அதே சமயத்தில் வேறு யாராவது ப்ரொடியூசர், தமிழ் ப்ரொடியூசர்ஸ் மலையாளத்துக்கு அவர் பண்ணுறது ஃபுல்லாக அவர் தனியாக பண்ணிக்கு வர வழிய தமிழை பொறுத்தளவில் யார் போய் பணம் கேட்டாலும் ஒரே வரி திருப்பூரார் போய் கேட்டுவாங்க, அவர் க்ரீன் சிக்னல் கொடுத்தாச்சுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படிம்பார். அந்தளவுக்கு என் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை, அன்பு வச்சுருந்தார். அவரோட லட்சியம் இப்போ 99வது படம் ஆகணும், 100வது படம். ஆக்சுவலாக விஜய் வச்சு பண்ணலான்னு தான் பேசிகிட்டு இருந்தார். பட் அவருடைய கடைசி பட ஜனநாயகத்தோடு நான் நிறுத்திக்கிறேன்னு சொல்லும் பொழுது, சரி நம்ம ஒன்று பண்ணுவோம், நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாமே இது வரைக்கும் இந்த 100 படத்தை நடித்தாங்க இல்லைங்களா, அவங்கள எல்லாத்தையும் அசம்பிள் பண்ணி ஒரு பெரிய நட்சத்திர கூட்டம், உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சரத்குமார் சார், அந்த பக்கம் லிவிங்ஸ்டனு, மற்ற ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாருமே, நம்ம கம்பெனியில் நடித்த ஆர்டிஸ்ட்டுகள் எல்லாமே இப்போ ஜீவாக நம்ம கூட இருந்துகிட்ருக்குறான். இந்த மாதிரி ஒரு 7 ஹீரோக்கள் எல்லாத்தையும் நம்ம மிங்கிள் பண்ணி ஒரு நல்ல கதையை அமைச்சு 100வது படம் பண்ணலான்னு அவர் ஆசைப்பட்டுட்டு இருந்தார். இன்னும் சொல்லப்போனால் நான் ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். நான் அது எங்கிட்ட அவர் சொல்லு இது வரைக்கும், பட் நான் ஒரு நண்பர் சொல்ல கேள்விப்பட்டேன். ரஜினி சார்கிட்டே 100வது படம் சொல்லி கேட்டதாகவும் அவர் சொல்கிறதாகவும் நான் கேள்விப்பட்ட செய்தி. அப்படி ஏதாவது வருதுன்னா ரஜினி சார் வச்சு பண்ணுறதை பற்றி ஆட்சேபனை இல்லை. ஏன்னா நேற்றுக்கு நான் அவருடைய மறைவுக்கு அஞ்சலி செலுத்த போகும்போது அவங்க பையன் எல்லாம் சொன்னது என்னென்னா, அப்பாவுக்கு அந்த 100வது படத்து மேலே ஒரு பெரிய ஆசை இருந்ததுண்ணா அப்படின்னாங்க. நான் அவங்ககிட்ட சொல்லிட்டு தான் வந்தேன். அப்பா இல்லை, இருந்தாலும் இப்போ 99வது படம் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு, இந்த வாரத்தோட படம் ஷூட்டிங் முடிஞ்சிடும். 100வது படம் நீங்கள் பசங்க 4 பேர் இருக்கிறீங்க, நானும் வர்றேன், நம்ம எல்லாம் உட்காந்து பேசி அப்பாவுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த படத்தை ரொம்ப கிராண்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை பொறுத்தளவில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கண்டிப்பாக அந்த படத்தை மிகப்பெரிய அளவில் பண்ணுவோம். அவருடைய சன்ஸ் எல்லாருமே பொதுவாக ராஜஸ்தானில் ஒரு பழக்கம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கனே, நான் நேரில் பார்த்தது கிடையாது. அந்த காலம் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவில் காலையில் வந்தாங்கன்னா சின்ன வயசு உள்ளவங்க எல்லாருமே அவங்கள விட மூத்தவங்க காலை தொட்டு கும்பிட்டு தான் ஒர்க் ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் சௌத்ரி சார் காலையில் 11:30க்கு ஆஃபீஸ் வந்தாருன்னு சொல்லிச்சுன்னா
11:30 11:40 வந்துடுவார். வந்த உடனே அது பசங்க யார் சுரேஷாக இருந்தாலும் சரி, ரமேஷாக இருந்தாலும் சரி, ஜீவனாக இருந்தாலும் சரி, ஜீவாவாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அவங்க உள்ளே வந்தாங்கன்னா வந்த உடனே முதல்ல போய் சௌத்ரி சாருடைய காலை தொட்டு கும்பிட்டு தான் வேலையை ஆரம்பிப்பாங்க. இது நானும் 10-30 வருஷம் பார்த்து இவர் வெளியிலேருந்து வந்தாலும் சரி, இல்லை அவங்க வெளியிலேருந்து வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வந்து வேலையை ஆரம்பிக்கும்போது அவங்க அப்பாவுடைய காலை தொட்டு கும்பிடாமல் அவங்க ஒரு நாள் கூட வேலையை ஆரம்பித்தது கிடையாது. இது வந்து எனக்கு நம்ம தமிழ் கலாச்சாரத்துக்கு ரொம்ப புதுசு. பெரியவங்களுக்கு மரியாதை செலுத்துவோம், ஆனால் தினசரி அந்த மாதிரி வந்து ஒரு மரியாதை செலுத்துறங்கிறது அவங்களுடைய கலாச்சாரம். அதை வந்து பசங்களாம் ரொம்ப பின்பற்றினாங்க. அதே மாதிரி ஃபினான்ஷியல் ஃபுல்லாக வந்து சுரேஷ் தான் பார்த்துட்டு இருந்தார். ஏறத்தாழ நான் சுரேஷ் கூட வந்து ட்ராவல் பண்ணது 25-30 வருஷம் சுரேஷ் கூட தான் ட்ராவல் பண்ணுறேன். எதாக இருந்தாலும் சரி சுரேஷ் கிட்ட சொல்லிடுவார். சுப்ரமணியன் சார் இருக்க சொல்கிறாரு, பண்ணுறாரு, இப்படி பண்ணிக்க. சுரேஷும் அதே மாதிரி தான் ரொம்ப பெரிய மரியாதை வச்சுருப்பேன். நம்ம இப்போ ஒன்று சொன்னோம்னா சரி சார் நான் பாட்டு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் பொறுத்தளவில் நான் இப்போ என்னுடைய பசங்கள் இன்னொருத்தனா தான் அவனை பார்க்குறேன். அந்த மாதிரி சுரேஷ் நம்ம நடந்துக்குவான் நல்லா எல்லாமே. ஜீவா அப்படி தான். கடைசியாக வந்து இப்போ பார்த்திங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில் படம் வந்து இல்லைங்களா, அந்த படம் வந்து நாங்கள் மகுடம் பூஜை சூப்பர் குட் ஆஃபீஸில் போட்டு முடிச்சோன்னே நான் கிளம்புனேன். சௌத்ரி சார் இருந்துட்டு இல்லை வாங்க போகலாம், ஜீவா படம் ஒன்று பூஜை இருக்குது போகலாம் வான்னு கூப்பிட்டாரு. சார் நான் கொஞ்சம் ரூம் ஒன்றும் வேணாம், நீங்கள் வாங்க சொல்கிறபடி வண்டியில் இருங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போய் அங்கே போய் அந்த பூஜை முடிஞ்ச உடனே ஃபஸ்ட் ஷாட் எடுக்கணும். அப்போ சொன்னார் நான் கிளம்புறேன்னு கிளம்பி காருக்கு வந்துட்டேன். காருக்கு வந்தவொடனே கூட்டிகிட்டு போய் நீங்கள் திரும்பி வாங்கன்னு சொல்லி போய் நீங்கள் தான் கிளாப் அடிக்கணும். நான் வந்து இப்போ 40 வருஷம் ஆச்சு சினிமாவுக்கு வந்து. ஜென்ரலாக இது வரைக்கும் நான் எந்த படத்துக்கும் நான் கிளாப் அடித்ததில்லை. சார் என்னன்னா ஃபஸ்ட் ஷாட் எடுக்கும்போது நீங்கள் கிளாப் அடிங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். நான் தான் ஃபஸ்ட் ஷாட் அது கிளாப் அடித்தேன். அந்த படம் உங்களுக்கே தெரியும், உங்களுக்கு ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அப்போ அவர் சொன்னார், நான் சென்டிமெண்ட்டாக சொன்னேன், நீங்கள் கிளாப் அடிச்சு கொடுத்தீங்க, இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சிரித்தார். நான் சொன்னேன், சார் அதெல்லாம் கிடையாது, உங்களுடைய நல்ல மனசு தான். ஏன்னா அவர் எப்போவுமே சௌத்ரி சார் படத்தில் ஒன்றே ஒன்று செய்வார், தங்கிட்ட வியாபாரம் பண்ண வர்றவங்க அத்தனை பேரும் லாபத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுவார். லாபம் சம்பாதிச்சுன்னு கொஞ்சம் கூட வருத்தப்பட மாட்டார். என்னடா தெரியாமல் வித்து போட்டோம்ல அப்படின்னாலும் நினைக்கவே மாட்டார். அவர் வந்து ஒருத்தர்கிட்டையும் வியாபாரம் பண்ணும்போது இந்த படம் நல்லா ஓடணும், அவங்க நிறையா சம்பாதிக்கணும். அவரால் சம்பாதிச்ச டிஸ்ட்ரிபியூட்டர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் 40 பேர் 50 பேர் இருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வெற்றி படங்களை கொடுத்துருக்காரு. அந்தளவுக்கு எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்லேயும் ஒன்று கார்டியல் ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தார். எது சொன்னாலும் கரெக்டாக சொல்லுவார், செய்கிறது கரெக்டாக செய்வார். அப்படியெல்லாம் வந்து இருந்தவர். இந்த மாதிரி வந்து ஒரு மரணம் அவருக்கு வரும் நாங்களாம் கற்பனை பண்ணி கொடுக்கல. காரணம் எப்படின்னா அவருக்கு 77 வயசு ஆகிடுச்சு. இந்த 77 வயசுலையும் ஃபிட்டாக வச்சுருந்தார். நான் தான் சொன்னேன், டிசிப்ளினான வாழ்க்கை. காலையில் வாக்கிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துன்னா குளிச்சு ரெடியாகி நேராக ஆஃபீஸுக்கு வந்தாருன்னா ஆஃபீஸ் தான், ஆஃபீஸ் விட்டு மறுபடியும் திருப்பி வீடு தான், ஈவினிங் ஆஃபீஸ், மறுபடியும் ஈவினிங் வந்து இருந்துட்டு வெளியில் எங்கேயாவது போனான்னு எங்கே அவருடைய வீடு எனக்கு தெரியாது இவ்வளோ வருஷமாக. இப்போ அவர் தவறுனதுக்கப்புறம் தான் அவர் வீட்டில் ட்ரெஸ் கேட்டு போனேன். இன்னும் சொல்லப்போனால் நான் தங்குறது சவேராவில் தங்கியிருக்கேன். சவேராவிலிருந்து ஒரு 1000 மீட்டர்லாம் ஒரு வீடு இருக்குது. ஆனால் அந்த வீடு எனக்கு தெரியாது. யாரையுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டார், வீட்டில் பிஸ்னஸ் பேச மாட்டார், ஒன்றும் பண்ண மாட்டார். ஏன்னா அவங்க பிரதர்ஸ் எல்லாம் ஒரே வீட்டில் குடியிருந்துருக்காங்க. அவங்க அண்ணா, இவர், பசங்க எல்லாருமே கீழே காட்பாரி கொடுத்து மேலே வீடு, அந்த வீடு போய் பார்த்தங்கிட்டு தெரிஞ்சது. ஸோ என்ன பண்ணுவாருன்னா வியாபார சம்மந்தமான யாரையும் வீட்டில் சந்திக்க மாட்டார். எல்லாமே ஆஃபீஸ் டீலிங்கோடு சரி. இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் டிசிப்ளினாக செய்வார். நல்ல ஆரோக்கியமாக இருந்தார், எந்த விதமான குறையும் கிடையாது. அப்படிப்பட்டவருக்கு இந்த மாதிரி வந்து எதிர்பாராத விதமான மரணம் வந்ததுங்கிறது எங்களுக்கெல்லாம் வந்து இருந்துட்டு மிகப்பெரிய ஏமாற்றம், வருத்தம். சரி, இருந்தாலும் அதையும் ஜீரணிச்சு தான் ஆகணும். அவருடைய மரணத்தை பொறுத்தளவில் அவருடைய குடும்பத்தாரை சேர்ந்தவங்க, அவருடைய மனைவி, குழந்தைங்க, அவங்க அண்ணன் தம்பிங்க, அவங்களுக்கு அடுத்தபடியாக மிகப்பெரிய இழப்பு எனக்கு தான். ஏன்னா நான் சினிமாவில் இந்த பொசிஷன் வர்றதுக்கு ஒரு 5-6 பேர் காரணம்னா அதில் சௌத்ரி சார் ஒருத்தர். அதனால் அவருடைய நினைவுகள் என்றும் எங்களிடம் மாறாது.